பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த புது வருஷத்துல ஆண்டவர் உங்களை ஆச்சரியமா நடத்துறாரா? அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் படி உங்களை நடத்துறாரா? நிச்சயமா நடத்துவார். இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய வார்த்தை கொண்டு உங்க கூட பேச போறார். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்னைக்கு வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தையில கொடுத்ததை கரத்தினாலே நிறைவேற்ற போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்ல, அந்த வாக்கு தத்தம் அவர் கரத்தினாலே இந்த ஆண்டு நிறைவேற போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தாவீதுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை மாத்திரம் கொடுத்துட்டு போகிறவர் நம் தேவன் இல்ல, அந்த வார்த்தையை செய்து முடிக்கிற தேவன். எப்படி செய்யறாராம்? வார்த்தையில கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை கரங்களினாலே நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இந்த 2026 வருஷம் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வாக்குத்தத்தம் வந்திருக்கும். சபை மூலமாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. இந்த வார்த்தையை வாங்கி சந்தோஷமா வச்சிருப்பீங்க. கர்த்தர் செய்ய போறாருன்னு நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அப்பா, நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்க கையினாலே நிறைவேற்றியே ஆகணும். எப்படி தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய கரத்தினாலே நிறைவேற்றினீர் என்று சொல்லி அவங்க ஜெபித்தாங்களோ, அதே போல கர்த்தர் அவர் கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். எங்களுக்கு சென்ற ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கொஞ்ச காலத்தில் லேபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். எங்களுக்கு அப்போ ஒரு சொந்த இடம் இல்லை, ஒரு வாடகை இடத்துல ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கோம். ஒரு அருமையான தகப்பன் எங்களுக்கு அந்த இடத்தை கொடுத்து இதுவரைக்கும் ஒரு தகப்பனாய் எங்களை அவர் ஆதரித்து நடத்துகிறார். ஆனாலும் ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்தும் போது இந்த வாக்கை கர்த்தர் கொடுத்தார். அதே போல அந்த 2025ஆம் ஆண்டு ஒரு சொந்த இடத்தை வாங்குவதற்கு தேவன் உதவி செய்தார். கொடுத்த வாக்குத்தத்தத்தை கரங்களினாலே நிறைவேற்றினார். அவர் கையினால் நிறைவேற்றினார். என் சுயபலமோ என்னுடைய பணமோ என்னுடைய ஒத்தாசை இல்லை, அவர் கரத்தினால் நிறைவேற்றினார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில கூட அப்பா கொடுத்த அந்த வார்த்தையை இந்த வருஷம் தன் கையினாலே நிறைவேற்ற போறார். சந்தோஷம் தானே? பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்ப நாம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இந்த ஆண்டு உங்க கையினால செஞ்சு முடிச்சிருங்கப்பா, நாங்க காத்திருக்கிறப்பான்னு சொல்லுங்க. அப்பா செய்ய போற. ஜெபிக்கலாமா? உங்க இருதயத்துல கையை வைங்க. இரக்கம் நிறைந்தவரே, வார்த்தையிலே சொன்னதை கைகளினாலே நிறைவேற்றுகிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் நீர் பேசுவீராக. உம்முடைய கரம் அதை செய்து முடிக்க உதவி செய்யட்டும். வார்த்தையில கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் அப்பா இந்த ஆண்டு உம்முடைய கரங்களாலே நிறைவேற்றிடுங்க. செய்து முடித்து அதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.